யாரு? நான் தான் செல்வி, பிரபா. அப்பா இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. தெரியும் செல்வி, ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்தேன். என்ன? இல்லை, நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பியா? இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். உங்கள் அப்பாவுக்கு தான் காசு வேணுமா கேட்டிருந்தாரு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா கொடுத்துரு. கொஞ்ச நேரத்துல அவரே வந்துருவாரு, நீயே கொடுத்துரு. நான் இங்கே உட்காந்துருந்தா சவாரி யாரு பார்த்துப்பா? அதுக்கு என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்குறியா? காலையில் மாமா ஸ்டாண்டர்டை வந்து பணம் வேணும்னு கேட்டார். நாளைக்கு ஏதாவது வட்டி கட்டணுமா. வேலையெல்லாம் விட்டு லோன்னு அலைஞ்சு பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தா திட்டுற. நான் ஒன்னும் உன்னை திட்டல. அப்பா கிட்ட நீயே கொடுத்துருன்னு தான் சொன்னேன். இல்ல அம்மா வீட்டில தான் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துரு. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வரேன். அக்காவே அவரை தேர்த்து தான் போயிருக்கு, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, வச்சுட்டு போ. என்ன செல்வி, எப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் போன் துரத்துற. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன செல்வி, மூஞ்சி லட்ச மாதிரி பேசுற? நான் எப்பாச்சும் மூஞ்சி காட்டியிருக்கேனா? உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், ஒரு நாளா சொல்லி காட்டியிருக்கேன்? அதான் இப்ப சொல்லி காட்டிட்டியே. என்ன எப்ப பார்த்தாலும் போன்னு தோத்துனா கோவம் வராதா? என் கையில இருக்குது காசு இல்ல செல்வி, நான் உன் மேல வச்சிருக்கிற அக்கறை. வண்டி பேப்பர்லாம் சேட்டுகள் தான் இருக்கு தெரியுமா? ஒரு வாரமா வண்டி ஓடாது, அது எனக்கு நஷ்டம்தான். இதெல்லாம் யாருக்கு சேர? என் செல்வி குடும்பத்து தானே. நீ நல்லா இருக்கணும் செல்வி, சந்தோஷமா இருக்கணும், அது போதும் செல்வி எனக்கு. உன் முன்னாடி காசெல்லாம் எனக்கு வெறும் தூசி செல்வி. இத பாரு, நான் வேற, எங்க அப்பா தர வேண்டிய காசு வேற, ரெண்டுத்தையும் சேர்த்து வச்செல்லாம் பேசாத. ஓ, உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ. காசு ஒரு மேட்டரே இல்லை செல்வி. வாரத்தில் 2 நாள் அக்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். எதுக்கு? நாள் பூரா ஆட்டோ ஓட்டிட்டு அல்பா வந்தாலும் அப்படியே மூஞ்சியை பார்த்தா போதும் செல்வி, எனக்கு அப்படியே யானை பலம் வந்துடும். அப்ப நீ வாழ்க்கை பூரா என் கூட இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், நான் சந்தோஷத்துல எவ்வளவு சம்பாதிப்பேன் தெரியுமா? உன்னை நான் எப்படி வச்சிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்னும் வேணாம், நீயே சம்பாதிச்சு நீயே பெரிய ஆள் ஆகு. என்னெல்லாம் வச்சு ஒன்னும் காப்பாத்த வேணாம். நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. படிப்பை முடிச்சதும் சம்பாதிச்சு உன் காசை வட்டியும் முதலுமா நானே அடைச்சிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன்னை சொல்லி தப்பில்ல செல்வி, இன்னும் எங்கள் அக்கா மாமா நான் நம்பிட்டு இருக்கேன்ல, எனக்கு தேவைதான். காலகாலத்தில் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட குத்துருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். என்ன பொறுப்பு கொடுக்கணும்? இந்த பெட்டி கடை தான் இருக்கு, இதை வேணா உன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லவா? நக்கல் பண்ணுறீங்கள? பண்ணு செல்வி. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் போட்டிருந்த செயின் மோதிரம் தான் இப்போ இந்த பெட்டி கடையாக மாறிக்குது. அதுக்குள்ளே மறந்துட்டீல? என்ன என்னாச்சு? ஏன் அழுவுற? உன்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குற அளவுக்கு எங்க அப்பா என்ன வச்சிருக்குல்ல. ஏய், அது உங்க அப்பா தான் அழுவணும், நீ ஏன் அழுவுற? நீ முதல்ல கண்ணத்துட. நான் பேசுனது தப்புன்னு தோணுச்சுன்னா எதையும் மனசில் வச்சுக்காத. ஆனால் நீ சீக்கிரமாக எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. இந்த காசை வாங்கிக்க, வேணான்னு சொல்லாத. இது உனக்கு இல்லை, உங்கள் அப்பாவுக்கு. இப்போ எதுக்கு செல்வி இப்படி அடம் பிடிக்கிற? நான் உன் மாமன், பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது. ஒன்று மட்டும் சொல்கிறேன் செல்வி, என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு கிடைக்க மாட்டான். உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கும் கிடைக்க மாட்டா. இதை நான் பெருமைக்காக சொல்ல, இதுதான் நடக்கும் பாரு. நான் வரேன். பணத்தை முன்னாடி தான் வச்சுட்டு போகிறேன், பத்திரமா எடுத்து வை.